யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாங்களா? 3, 12, 21, 30 இது குருவின் ஆதிக்கம் உள்ள ஒரு எண். இந்த வருஷத்துல குருவின் ஆதிக்க நாளான வியாழக்கிழமை தான் வருஷமே ஆரம்பிக்குது. அப்ப வருஷமே ஆரம்பிக்கிறனால வியாழக்கிழமை தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வருகின்ற ஆரம்பம் மிக சிறப்பா இருக்கும். அதற்கப்புறம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழலே உருவாகும். கொஞ்சம் யோசிச்சு செஞ்சு சரிவான திட்டமிடலும் யோசனையும் இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமா இருக்கும். புரியுதுங்களா? பொன்னான காலம்ன்றது திட்டமிடல் கண்டிப்பா இருக்கணும், யோசனை சரியா இருக்கணும், அதுக்கப்புறம் முயற்சி சரியா இருந்து உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக அமைத்து கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். புரியுதுங்களா? அதெல்லாம் எல்லாமே ஏனோ தானோ யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்றதை கேட்டு டக்குன்னு ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அதான் நீச்சல் தெரியாதவன் தண்ணிக்குள்ள விழுந்த ததக்கா புதக்கணும் அப்படின்னு நீச்சல் அடிச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு கரை சேர்ற கதையா இருக்கும். புரியுதுங்களா? சில நேரத்தில் ஒருத்தர் காப்பாற்றி விட வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும். அதனால யோசிச்சு செய்யணும். அப்போ ஆரம்பம் 6 மாசம் ரொம்ப நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்லா இருக்கும். 2026 என்பது சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருகின்ற ஒரு ஆண்டு. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 1-3 காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். 1க்கு 3 அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூமராலஜி படி ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம்தான். ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்கும், நல்ல வசிய சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரலா கரெக்டா ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட ஒரு விஷயத்தை செஞ்சா அதுல சக்சஸா இருக்கும். உங்க ஹெல்த் நல்லா இருக்கும், வெல்த்தியா இருப்பீங்க, நல்லபடியா உங்களுடைய தொழில் நல்லபடியா நடக்கும். பட் எல்லாமே யோசிச்சு கரெக்டா செய்யணும். புரியுதுங்களா? ஆரோக்கியமான முறையில நீங்க இருக்கிறதுக்கு ஒரு சில உடற்பயிற்சிகள், யோகா முறைகள் எல்லாம் நீங்க ஈடுபட்டு சரியான முறையில் உங்க உடம்பை பாதுகாக்கணும். அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தெய்வீக நிலையில அதிகமா எண்ணங்கள் உள்ள உங்களுக்கு நீங்க காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வழிபாடு காலையிலே எந்திரிச்சு செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும். காலையிலேயே என்னென்ன சாமி கும்பிடுறது, இல்லைன்னா காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு யோகா செஞ்சு ஒரு விளக்கு வச்சு அந்த சாமி கும்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இல்லை தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டிய காலகட்டங்கள். ஏதாவது ஒன்று வாய் விட்டுட்டு அவசரமாக வாய் விட்டு ஏன்டா மாட்டிக்கிட்டோம் அப்படின்றலாம் சிலர்லாம் அப்படி இருப்பாங்க. ஐயோ சும்மா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப்பா பேசி கடைசியில் பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லாம அமைதியாக பார்த்துருப்பாங்க. எதிராள் அப்படியே வருவாங்க, என்ன சார் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா, இவரு அதை அன்னைக்கு பேசிட்டேன்ப்பா, ஏப்பா நீ இது அதையும் போட்டு கலரிட்டு இருக்கிற, இப்போ நீ வேற வேலை பாரு அப்படின்னு இவரு எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா எதையா ஒண்ணு வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவாங்க ஒரு கெத்துல. நம்ம தான் கெத்து விட்டு கொடுக்காத ஆளாச்சே, எப்படி வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் மாட்டிக்காதீங்க. இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சு செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகளும் சிலருக்கு வரும். சொல்லுவாங்க இல்லையா, இந்த வருஷம் என்னை வச்சு செஞ்சதுடா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி விட்டுரும். ஆனா அந்த மாதிரி எல்லாருக்கும் அமையுமானா நம்ம கரெக்டா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வராது. சிறப்பா இருப்பீங்க, பிரமாதமா இருப்பீங்க. புரியுதுங்களா? திட்டமிடல் வேணும்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? யோசிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நீங்க எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல காரியங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நல்லபடியாக ஈடுபடலாம். வியாழக்கிழமை இந்த வருடம் பிறப்பதால உங்களுக்கு எல்லா விதமான ஃபேவரட்டும் உங்களுக்கு இருக்கும். பல விஷயங்கள்ல தொழிலில் நீங்க வெற்றியாளராக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நிதானமா செயல்பட்டால். அதே மாதிரி ஒரு ஜாப் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆனா வாக்கு கொடுக்கறது மட்டும் அவசியம் அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கையெழுத்து போடாதீங்க அவசரப்பட்டு. முன்ஜாமீன் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா ஜாமீன் கொடுங்க, யோசிச்சு கொடுங்க. எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துடாதீங்க. வம்பு வழக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், நல்ல உயர்ந்த எண்ணங்களோட வாழக்கூடிய 3, 12, 21, 30 தேதிகளை பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம்
எப்பவும் போல சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுல சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, யோசிச்சு நிதானமாக செயல்படுங்க. ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய கவனம் தேவை. புரியுதுங்களா? ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க கொஞ்சம் உங்களுடைய உடல்ல நீங்க கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் நடக்கும். நிச்சயமா மங்களகரமான காரியங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் என்ன, உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதிகபட்சமாகவே நடக்கும், நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் நீங்க நினைச்ச காரியங்கள் நல்ல காரியமா இருந்தால் தான் நடக்கும். அதை யோசிக்கணும். ஸோ நான் ஏதாவது, நம்ம மனுஷங்க எப்படி வேணாலும் நினைக்கல இல்லையா? அந்த மாதிரி தவறான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கவே நடக்காது. அது பிரச்சனைகளை முடிஞ்சிடும். ஆகவே 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.